ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. 1.5 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளில் இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு. இதை அப்படியே தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ இன்னொரு கடாயில் 2 கப்பு அளவுக்கு மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது கொழுக்கட்டை நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல மணல் போல் நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மணலாக நல்லா வறுத்துக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்குங்க. நான் கொழுக்கட்டை நிறையா செய்கிறேன், அதனால் 2 கப் மாவு சேர்த்துருக்குறாங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயை நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா பாசிப்பருப்பு ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததான் இப்போ நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே வெள்ளை கரைசல் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச மாவை இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறிக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக வந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு தனியாக இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நான் உருண்டை சைஸ்லேயும் கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வச்சுருக்குறேங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சுங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவுலையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.